இந்த நாகமானது கவச்சத்தை பாதுகாக்கும் நாகம்னு பேர். ஆண் நாகம், பெண் நாகம்னு 2 நாகம் உண்டு. இந்த நாகம் தான் இதை பாதுகாக்கிறதாகும். நவக்கிரகம் 8 பேரும் சூரியனை பார்க்கும். இந்த க்ஷேத்திரத்துல 21 தலைமுறை சாபம் போகும். பிரதோஷத்தன்னைக்கு தரிசனம் பண்ணா, மாசி மகத்தன்னைக்கு தரிசனம் பண்ணா 21 தலைமுறை செல்வந்தனா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மகா சிவராத்திரி புண்ணிய காலத்துல தரிசனம் பண்ணா 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ருத்ராட்சத்தை எப்படியா இருந்தாலும் இப்படி கையில எடுத்துக்கணும். சொல்லும் பொழுதே கையை அப்படி இழுக்கும், வைப்ரேஷன் பவர். ஒரே ஒரு ருத்ராட்சத்தை இவருடைய சிரசில சாத்தினா போறோமா 1000 கிலோ ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி சுவாமி குதிப்பார்னு சொல்றாரு. இந்த வருடம் விஸ்வநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தால 4,16,00,000 ருத்ராட்சம் சாத்திரம். கோயில் ஃபுல்லாவே ருத்ராட்சமா இருக்கும். ஒரு ருத்ராட்சம் சாத்தினாலே சுவாமி 1000 கிலோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குதிக்கிறாருன்னா 4 கோடிக்கு மேல சாத்தினா எப்படி இருக்கும்? அதனால அவரை மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2/3/2026 திங்கட்கிழமை வருது. தமிழ்ல மாசி 18ஆம் தேதி ஆகும். மாசி மக திருவிழா அப்படின்னு சொல்லுவா. இந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த இங்க சிவனை தரிசனம் பண்ணா ஜெகத்தின் ஆளும் தன்மையை வாங்கி தருவேன்னு மகரந்த மகரிஷி சொல்லியிருக்கார். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தஞ்சை மாவட்டம் திருடைமுதுரு தாலுக்கா தேப்பெருமாநல்லூர். இந்த க்ஷேத்திரம் மறுபிரிவி இல்லா சிவஸ்தலம்னு சொல்லுவா. இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் வேதாந்தனாகி 24 மணி நேரம் வேதம் சொல்லுவா. அம்பாளுடைய உதடானது அசையும். பக்தனுக்கு வாக்கு கொடுத்தாலும் அனுகிரகம் பண்றேன். அதனால வலது கால் முன்னாடியும் பின்னாடியுமா இருக்கும். ஒரு மனிதனுடைய ஜனன காலமே மாறப்போறதுன்னு தெரிஞ்சாதான் பார்க்கறதுக்கு அனுமதிப்பார். அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல சனி சிவனை பிடிச்சது இங்கதான். ஏழையான் அழிக தான் பிடிச்சேன்னு கர்வகோலம் கொண்டார். அதனால சனியை சம்காரம் பண்ணிடுறார். சனிக்கு உயிர் கொடுக்கணும்னு கேட்டார். அதனால சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு பிரிவியை முடிக்கிறார். அதனாலதான் மறுபிரிவி இல்லா சிவஸ்தலம்னு பேர். சுவாமியே தான் பிரிவி இல்லைன்னு சொன்ன காரணத்தினால மகரந்த மகரிஷி எட்டியை கூப்பிட்டு இந்த க்ஷேத்திரத்துல யார் யாருக்கு பிரிவி இருக்கோ பிரிவி இல்லையோ பிரிச்சு விடுங்கிறார். அப்ப சுவாமிகிட்ட கேட்கிறார், முக்காலம் உணர்ந்தது நீங்க, உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிரிவி இருக்கு பிரிவி இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா சுவாமி அஞ்ஞாபப்படுத்துறார் மகரந்த மகரிஷி. எந்த பக்தனா இருந்தாலும் ரெடியா இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா கண்ணால பாரு, கண்ணை மூடு, கண்ணுக்குள்ள வந்தா விடு இல்லை விடாதன்னு சொன்னாராம். அதை மாதிரியே பார்த்தேன்னா மகரந்த மகரிஷி எந்த பக்தன் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தாலும் தன்னுடைய இமையை மூடுவார். கண்ணை மூடினோடனே தன் கண்ணுக்குள்ள அந்த பக்தனோ இல்லை ரெடிகளோ தேவர்களோ யாரா இருந்தாலும் கண்ணுக்குள்ள வந்தா உள்ள விடுவாராம். அதை மாதிரி பார்த்தேன்னா அகத்தியர் வரார். வரும்பொழுது அகத்தியரை பார்த்துட்டு கண்ணை மூடினாதான் அவர் கண்ணுக்குள்ளே வரல. 100 ட்ரிப்பு முயற்சி பண்றார். அப்ப அகத்தியர்கிட்ட போய் இவர் அஞ்ஞாபப்படுத்த முடியாது. பார்த்தார், சிவனை சுத்தி லட்சக்கணக்கான மகரந்த பூக்களாக மாறி பூத்தார். வந்த அகத்தியர் தரிசனம் பண்ணணும்னு புட்பத்தை விளக்குறார். 6 மாத காலங்களாகியும் புட்பத்தை விளக்க முடியல. அதான் சந்தேகம் ஏற்படுது. தன்னுடைய ஞான திருஷ்டியில பாக்குறார். மகரந்த மகரிஷி அப்படின்னு கூப்பிட்டாராம், காட்சி கொடுத்தாராம். ஏன்பா இந்த சிவனை சுத்தி இவ்வளவு லட்சம் பூவா பூத்து இருக்குன்னு கேட்கிறார். இவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கோ, உங்க வேலையை நீங்க பார்க்கலாம், என் வேலையை நான் பார்க்கறேங்கிறார். நான் பார்க்கல, சந்தோஷம், ஏத்துக்கிறேன். எதுக்காண்டி பார்க்கப்படாதுன்னு கருத்தை சொல்லுங்கிறார். அதை பத்தி சொல்லுங்கிற அவசியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறார். அப்ப இவரை பார்க்காம போற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறார். 2 பேருக்கும் பேச பேச வாய் வார்த்தை முத்த சாபம் கொடுக்கிறார் அகத்தியர் மகரந்த மகரிஷி. பூ போன்ற இருக்கக்கூடிய உன் முகமாகப்பட்டது யாழி முகமாப்பவ கடவாயின்னு சிங்க முகமா பெறுறது. இந்த சிங்க முகத்தோட எந்திரிச்சு அஞ்ஞாபப்படுத்துறார். இது என்னுடைய வேலை கிடையாது, பரமேஸ்வருடைய உத்தரவு. யாரை உள்ள விடணும் யாரை உள்ள விடப்படாதுன்னு அவர் சொன்னதுதான் செய்யறேன். என் சந்தோஷத்தை காண்டி உங்களை தடுத்தாட்கொள்ளல. உங்க மேல வருத்தமோ கோபமோ கிடையாது. இந்த சாபத்தை திருப்பி வாங்கியோ இல்லை நான் உங்களுக்கு சாபம் தருவேங்கிறார். இன்னும் கோபம் அதிகமான அகத்தியர் இன்னொரு சாபம் தரார். மனிதன் அர்ச்சிக்காத, ரெடிகள் பயன்படுத்தாத, பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார். பூமியில ஏது வாடாத மலர்? எந்த பொருளை சாத்தினாலும் வாடி போயிடும். இப்ப அகத்தியற்ற வினவரார், கொடுக்குற சாபம் நியாயமான்? என்ன நீ தடுத்தாட்கொண்டதுல நியாயம் இருந்தால் கொடுக்குற சாபம் நியாயங்கிறார். இதுக்கு என்னதான் வழின்னு கேட்கிறார். எந்த சுவாமியை பார்க்கப்படான்னு தடுத்தாட்கொண்டியோ அந்த சிவனை பூஜை பண்ண வழிபுற கொண்டாராம். அப்படியே நமஸ்காரம் பண்ணார் அகத்தியர். அப்படியே சரீரத்தோட கும்பேஸ்வரம் கோயிலுக்குள்ள போயிட்டார். அவருடைய பெருமையை வெளிப்படுத்துறதும் மகரந்த மகரிஷியுடைய பெருமையை வெளியில கொண்டு வரும் தான் இந்த ஆலயம். அந்த மகரந்த மகரிஷி இன்னைக்கு ஒரு மலரை கொண்டு போய் சிவன் மேல பூஜை பண்ணுவாரா, அந்த மலரானது வாடி போயிடுமா. இப்படி 44 வருடமாச்சு. அப்பதான் இவருடைய சரீரத்தை ஏந்திரிச்சு தூக்கி நடக்க முடியல, மூச்சு விட முடியல, அவதி வர்றார். அம்பாள்கிட்ட போறார். மா தாயே, பூஜை பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு, என்னால என் சரீரத்தை தூக்க முடியல, முடிஞ்சா சாபத்தை போக்குங்க இல்லை உயிர் எடுங்கன்னு அழுதாராம். அதனால அம்பாள் உருவாக்கினதான் வெளியில ஞான தீர்த்தம்னு பேர். யமபாகத்துல இருக்கும் தீர்த்தம். அம்பாள் என்ன சொல்றான்னா, அந்த ஞான தீர்த்தத்தை உருவாக்கியிருக்க, அதுல ஸ்நானம் பண்ணு, 3 பிரதட்சணம் பண்ணு, சிவன் டப்போ வழிபுறக்கும்னு சொல்றா. அதை மாதிரியே போறார். போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சமானது அருந்து சுவாமி மேல போய் விடுறது. தகன்னு ஜொலிக்கிறா. டக்குன்னு ஞானத்துல தோணுது, ருத்ராட்சத்தினால பண்ணினா என்ன அப்படின்னுட்டு ஒரு முகத்திலேருந்து 14 முகம் நோக்கி அர்ச்சனை பண்ணார். அர்ச்சனை பண்ணதுனால ஆனந்தம் தாங்காத சுவாமி காட்சி கொடுத்தார். மகரந்த மகரிஷி அப்படின்னார்.
உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ தேம்பி தேம்பி எழுதாராம். பிறவின்னு ஒன்று இல்லைன்னா தான் பக்தனை இந்த கோயிலுக்குள்ள உள்ள விடுறேன். இந்த பிறவியில பக்தனுக்கு இன்னல் இருக்கு, சங்கடம் இருக்கு, வியாதி இருக்கு, தேடல் இருக்கு, 4 அகப்பட்ட அஞ்ஞாபமா இருக்கா. அந்த 4 விஷயமும் இங்க வந்தா பூர்த்தி ஆகணுன்றார். உனக்கு என்ன தோன்றதுக்கோ செஞ்சுக்கோ, சொல்லிக்கோ, அப்படி அஞ்ஞாபப்படுத்திட்டு சுவாமி மறைஞ்சு விட்டார். பெரிய மகரந்த மிரட்டி சுவாமியை நினைச்சு அஞ்ஞாபமா உருவாக்கின மந்திரம் இதுதான். வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராஜேஸ்வராஜ நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லி யார் என்ன கேட்டு பாராயணம் பண்ணாலும் சித்தி ஆகணுங்கிறார். அதை மாதிரியே பார்த்தேன், இங்கே ருத்ராட்சத்தை கையில் எடுத்துன்னு ஜபம் பண்ணும்போதே கையை இயங்கும். இங்கே ருத்ராட்சம் நம்ம என்ன கேட்குறமோ கொடுப்போம். பூமியில சாதிக்காத அத்தனையும் சாதிக்கலாம். மாதிரி இந்த வருடம் மார்ச் 2ஆம் தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அஞ்ஞாபம். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, ஏக ருத்ராட்ச சிவசிரசம் வந்தே நிகிரகேன வரப்பிரதா சகசிர ஜலதார தருணம் வந்தே சந்தோஷேனே நிகிரகான்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் மகரந்த மிரட்டி. ஒரே ஒரு ருத்ராட்சத்தை இவருடைய சிரசில சாத்தினா பூர்வமா 1000 கிலோ ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி சுவாமி குதிப்பார்னு சொல்றார். அதனால என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10,08,000 ருத்ராட்சம் சாத்தணும். அதனுடைய அஞ்ஞாபமா இந்த வருடம் விஸ்வநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தால 4,16,00,000 ருத்ராட்சம் சாத்திரம். கோயில் ஃபுல்லாவே ருத்ராட்சமா இருக்கும். ஒரு ருத்ராட்சம் சாத்தினாலே சுவாமி 1000 கிலோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குதிக்கிறாருன்னா 4 கோடிக்கு மேல சாத்தினா எப்படி இருக்கும். அதனால அவரை மார்ச் மாதம் 2ஆம் தேதி 2/3/2026 திங்கட்கிழமை வருது. தமிழ்ல மாசி 18ஆம் தேதி ஆகும். மாசி மக திருவிழா அப்படின்னு சொல்லுவா. இந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த இங்க சிவனை தரிசனம் பண்ணா ஜெகத்தின் ஆளும் தன்மையை வாங்கி தருவேன்னு மகரந்த மிரட்டி சொல்லியிருக்கார். மகரந்த மிரட்டியை அஞ்ஞாபப்படுத்தியிருக்கார். இந்த க்ஷேத்திரத்துல இந்த வாசல் ஆகப்பட்டது வருடத்துல 2 நாள், மாசத்துல 2 நாள் தான் இந்த நட துறப்பா. பிரதோஷம்னா 1.5 மணி நேரம், 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. மாசி மகம்னு சொல்லுவா. அப்ப 12 மணி நேரம், காலம்பரை 8லேருந்து நைட்டு 8 மணி மட்டும். மகாசிவராத்திரினாக்கா 16 மணி நேரம். மொத்தம் வருடத்துல 2 நாள், மாசத்துல 2 நாள் தான் இந்த நட துறப்பா. இந்த ட்ரிப்பு மாசி மக திருவிழாவானது என்னுடைய 20 வருட ஆசையாகும். இப்படியே நம்ம கோயில் ஃபுல்லா ருத்ராட்சமா சாத்தணுங்கிறது நானும் அஞ்ஞாபப்படுத்தி இந்த வருடம் தான் அதை பூர்த்தி பண்றேன். முடிஞ்சவா தரிசனத்துக்கு வாங்க. மகத்தன்னைக்கு இந்த சிவனை தரிசனம் பண்ணா ஜெகத்தினை ஆளலாம். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பார். 21 தலைமுறை செல்வந்தனா வாழ விடுவாராம் அப்படின்னே வாக்கு கொடுத்துருக்காரு மகரந்த மிரட்டி. அதனால மார்ச் 2ஆம் தேதி இங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான விசேஷம். காலம்பரை 8 மணிக்கு பார்த்தேன்னா 108 கைலாய வாத்தியத்தோட பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அஞ்ஞாபமாகும். சாயரச்ச கரெக்டா 5 மணிக்கு 25 மேளம் 25 நாதஸ்வரத்தோட பூஜை ஆகும். உங்களுக்கு எதுல கண்டு கழிக்கிறதானதெல்லாம் அஞ்ஞாபப்படுத்திக்கலாம். ரொம்ப விசேஷம். இந்த மகத்தன்னைக்கு இந்த சிவனை யார் என்ன பிரார்த்தனை மனசுல வச்சுட்டாலும் அப்படியே சித்தி ஆகும். இந்த மகம் உங்களை வாங்கணும்னு நான் கூப்பிடுவேன், அடுத்த மகம் கூப்பிட மாட்டேன், நீங்களே வந்துடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உணர்ச்சி பூர்வமா உணரலாம். ஏன்னா மகரந்த மிரட்டி அருள்வாக்கு. அவருடைய சாபம் என்னைக்கு போச்சோ அன்னைக்கு தான் இந்த ஆபரணத்தை சாத்துவோம். இல்லை வருடம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் சாத்துவோம். இந்த வருடம் தான் கிட்டத்தட்ட 4,16,00,000 ருத்ராட்சம் சாத்துறோம். அனைவரும் வரணும், அதை தரிசனம் பண்ணணும். இந்த மகத்துக்கு தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வாயை திறந்து சொல்ல வைப்பார் சுவாமியே, இந்த கஷேத்திரத்துக்கு வந்தப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை, எல்லா மாற்றங்களையும் கொடுப்பார். 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியத்தை அஞ்ஞாபப்படுத்திக்கலாம். இந்த க்ஷேத்திரத்துல விசித்திரம் என்னன்னா, இந்த நாகமாக்கும். இந்த நாகமானது கவச்சத்தை பாதுகாக்கும் நாகம்னு பேர். ஆண் நாகம், பெண் நாகம்னு 2 நாகம் உண்டு. இந்த நாகம் தான் இதை பாதுகாக்கிறதாகும். இதை மேய்ச்சல் போக பாக்கி நேரம் அதில் தான் இருக்காது. சுவாமி கிட்டலாம் போகாது. இந்த கவச்சத்தை பாதுகாக்கும் நாகம்னே பேர் இது. ஆமா, இந்த மகரந்த மிரட்டி அஞ்ஞாபப்படுத்துறதா சொல்றா. இந்த பாம்பை இங்க இந்த சுவாமி கிட்டே தான் இருக்கும் இந்த கவச்சத்துல. ஆமா, மகத்தன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள அது இருக்காது, ஞாபகமாயிடும். பாக்கி நேரம் அந்த கவச்சத்திலே ஞாபகப்படுத்தும். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா உதட அசைச்சு காட்டுவா. 2.5 மணி நேரம் அம்பாளுக்கு நேரம் வண்டி போட்டு தியானம் பண்ணா அசோஷ்டமா வேதத்தை காதல விழ வைப்பா. ஜபநேத்திரம்னு பேர். 1 இன்ச்சு கூட கண்ணு திறந்திருக்காது. மாதிரி பக்தனுக்கு வாக்கு கொடுத்தாலும் வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி, கையை நேரா வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு. வரக்கூடிய பக்தனுக்கு சரீரத்துல பிரதோஷத்தன்னைக்கு போஜனம் பண்ணா எப்படி ஏற்பட்ட வியாதியும் குணப்படுத்துவாளாம். இந்த வாசல்லாம் எப்ப திறந்திருக்கோ அப்பெல்லாம் பக்தனோட உட்கார்ந்து சாப்பிடுவா. பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரி அப்ப அந்த அஞ்ஞாபமான நிகழ்வு நடக்கும்போது போஜனத்துல அம்பாள் கடந்துக்கிறது ஐதீகம். அதாவது இந்த க்ஷேத்திரத்துல இவர் அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். இந்த அம்பாளுக்கு தானத்தை தொடங்கி வச்சவர் தான். இந்த அம்பாளுக்கு போஜனம் பண்றவர் தான். இவருடைய சிரசை பார்த்தீங்கன்னா தலை சாஞ்சிருக்கும். இவருடைய பார்வை நிருதியை பார்க்கும். நிருதினா யோகத்துக்கு அதிபதினு சொல்லுவா. பொதுவாகவே குரு பார்த்தா நன்மை கோடி. ஆனால் அந்த குருவே நிருதியை பார்க்கறதுனால இன்னும் பல கோடி பலன். அது மட்டும் இல்லாமல் சுவாமி 3 வடிவம். இந்த பக்கம் காதை அடைச்சுக்கிறேன், இந்த பக்கம் காது நீட்டின்னு இருக்கும், இது நந்தி இருக்கும், இது சிவ வடிவம். இந்த பக்கம் ஆதி விநாயகர் வடிவம், ஞான மார்க்கமான வடிவம். சேர்ந்தா நடுப்புற குரு வடிவம். இது ராகு கேது, ஜீவராசி புலி, சிறுத்தை, சிங்கம்.
இவர் தான் இந்த அம்பாளுக்கு அன்னத்தை தானம் பண்றதுனால இவருக்கு பேரு அன்ன தான தட்சிணாமூர்த்தின்னு பேர். இவருடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கே சாப்பாடு போடுவார். இவர் சாப்பிட்றது உங்க கனவுல வந்து சொல்லணும், இந்த மாதிரி எங்கேயா சாப்பிடணும் அப்படின்னா அவர் வந்து உங்க கனவுல சொல்லிடுவார். சொல்லிட்டாருன்னா நீங்க உங்க கையாலே வெங்கல பானை புதுசா வாங்கின்னு வந்து அந்த சாத்தை இந்த மடப்பள்ளியில வெடிச்சிருவோம். அந்த சாத்தை உங்களுக்கு நேராக வெடிச்சுட்டு மூடி வச்சிருவோம். மறுநாள் காலைல 4 வெங்காயம் மாவடு போட்டுட்டோ 1 டம்ளர் கொண்டு வந்து இவர்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டம்ளர், நான் 1 டம்ளர், உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் 1 டம்ளர், யார் இருந்தாலும் சாப்பிடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அமிர்தம் மாதிரி இனிக்கும். கேட்கல அப்படின்னு போய் சொல்லியிருந்தேன்னா பாவக்காய் மாதிரி கசக்க விடுவார். அப்போ எப்படி இருப்பார்னு பார்த்தோம். உங்களை சுற்றி உள்ள வாழ்கிட்டே அவர் நான் கேட்டேன் கேட்கலைங்கிறத சாப்பிட்றத வச்சே கட்டு கொடுத்துடலாம். பாவக்காவை போட்டால் அப்படி கசக்கும், அந்த மாதிரி கசக்கும். இன்றைக்கி அவர் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். இவர் சாப்பிட்றது நீர் ஊற்றிய சாதம்னு சொல்லுவோம், நம்ம பழையதுன்னு சொல்லுவோம், அதுதான் சாப்பிடுவார். இந்த குருவனுடைய பார்வை நிறுதியை பார்க்கறதுனால பலன் அதிகம். மனிதனுக்கு ஜீவகாரியம்னு சொல்லுவார். நாவிதான் பிரதானம், அண்ணன் தான் நம்ம ஜீவனை உருவாக்குறது. அப்ப பிரதானமாகப்பட்டது இந்த குரு. இவர் தான் அவர் கொடுக்கறதும் தானம், அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். அதனாலதான் பிராச்சீனமான விக்கிரகமாகுது. இந்த க்ஷேத்திரத்துடைய மிக விசித்திரமானது என்னன்னு கேட்டாலே, இந்த க்ஷேத்திரத்துல பாம்புகள் பூஜை பண்றது அதிசயம். அடுத்தது இந்த க்ஷேத்திரத்துலதான் ஆண் நாகம் பெண் நாகம்னு சொல்லுவா. அது ரெண்டும் இந்த இடத்துல தான் விளையாண்டுட்டு இருந்ததாக்கும். அந்த 2 நாகம் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் அந்த பாம்பை. இதுல என்ன விசித்திரம்னா, இந்த வில்வ மரம் இதான் பெண் மரம்னு சொல்லுவா. இதுல முள்ளே இருக்காது இந்த மரத்துல. இது மேல ஃபுல்லா பார்த்தேன்னா உங்களுக்கு பறிக்கும் போதே தெரியும், ஒரு முள்ளு கூட இருக்காது. இதுதான் பெண் மரம்னு சொல்லுவா. இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த பாம்பு விளையாண்டதாக்கும். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல அந்த ஆண் மரம்னு சொல்லுவா. அந்த ஆண் மரங்கிறது அங்க இருக்கு. அந்த மரத்துல தான் பாம்பு வில்வம் பறிச்சு பூஜை பண்ணதாகும். ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லக்கூடிய வில்வ மரத்திலே இங்கே தான் இருக்கிறது அதிசயம். அது மாதிரி இந்த இடத்துல தான் இந்த ஆண் நாகம் பெண் நாகம் விளையாண்ட இடமும் இதுதான். மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வரப்பெல்லாம் நீங்கள் துணிஞ்சு பறிக்கலாம். அதை கையில் ஒரு சொட்டு முள்ளும் குத்தாது, ஒன்றும் இருக்காது, முள்ளே இருக்காது. இந்த மரம் தான் அந்த நிகழ்வு. இந்த வில்வ மரத்துடைய அதிசயம் மிக அஞ்ஞாபம். இந்த க்ஷேத்திரத்தில் எல்லாமே விசித்திரமாக இருக்கும், விந்தையாக இருக்கும், நல்ல அபூர்வமான க்ஷேத்திரம். அதனால தான் சீக்கிரம் காலை வச்சிட முடியாதுங்கிறத சொல்கிற அதிசயம் என்னன்னா, இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமைகள் விசித்திரமாக இருக்கும் எல்லாம். அதாவது இந்த க்ஷேத்திரத்துல மகரந்த மிகரடி அருளியது இந்த மந்திரம் தான். இந்த ருத்ராட்சத்தை எப்படியா இருந்தாலும் இப்படி கையில எடுத்துக்கணும். இந்த கையில வச்சுட்டு இப்படி மூடிண்டு, இந்த 4 விரல் அப்படி மூடிண்டு, இந்த கட்ட விரல் இப்படி அமுத்திக்கணும். இந்த மந்திரத்தை அவர் அருளியதாக்கும். வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வராய நமஹ சொல்லும் பொழுதே கையை அப்படி இழுக்கும். வைப்ரேஷன் பவர் இதிலே தெரிஞ்சுக்கலாம். மனசுல என்ன தேவையோ, இந்த பூமியில எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அதெல்லாம் இந்த ருத்ராட்சத்தை மூலியமா சாதிக்கலாங்கிற வரத்தையே வாங்கியிருக்காரு மகரந்த மிகரடி. இன்னல் சங்கடம் வியாதி தேடல் வளர்ச்சின்னு சொன்ன இல்லையா, பூமியில் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே ஒண்டி தான் ருத்ராட்சம் வாங்கினா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாங்கிறார். ருத்ராட்சத்தை இப்படி கையில் எடுத்துக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லணும் கண்ண மூடின்னு. வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹ அப்படிங்கிறத 108 ஆவர்த்தி 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 4-5 ட்ரிப்பு பண்ணும் பொழுதே இதுலேருந்து வைப்ரேஷனை உணரலாம். இழுக்கிறதும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதும் அஞ்ஞாபத்தி உணரலாம். மிக விசித்திரமானது, அபூர்வமானது. நவக்கிரகத்தை சூரியனை வந்து குரு 365 நாளும் பார்ப்பார். 365 நாளும் இந்த சூரியனாகப்பட்டவர் சிவனை பார்ப்பார். நவக்கிரகம் 8 பேரும் சூரியனை பார்க்கும். இந்த க்ஷேத்திரத்துல ராகு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருப்பார். இறுதி பாகத்துல யோகம் கொடுக்கறதுக்காண்டி இங்க சனீச்சர பகவான் சனி 7 நாழிகை செஞ்சிருச்சார் இல்லையா, அவருடைய பதவியில அஞ்ஞாபப்படுத்த முடியாதுங்கிறதுனால அவருடைய பதவியை விட்டு அஞ்ஞாபப்படுத்துறாரு இங்க. அதனால இங்க நிறுதி மூலையில இருக்கிற காரணத்தினால யோகத்துக்கு அதிபதியா மாறுறார் இங்க சனி. சனி 7.5 சனி, கண்ட சனி, சிர சனின்னு சொல்லுவா. எந்த சனியா இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துல இந்த சிவனை வந்து பார்த்தாச்சுன்னா சனி யோகத்தை அதிகமா அள்ளி தருவார். அத மாதிரி ராகு பார்த்தேன்னா நிறுதி எங்க இருப்பார், எந்த க்ஷேத்திரத்துல நிறுதியில இருப்பார். இங்க ஆனா ஈசானத்துல இருப்பார். ஈசானத்துல இருக்கிறதுனால எந்த ஜனனத்தையும் மாற்றக்கூடிய அஞ்ஞாபம் இங்க இருக்கும். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு அஞ்ஞாபப்படுத்துவா. ராகு என்னத்தை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார். கேது என்னத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். ஆமா, இவ 2 பேரும் சேர்ந்து அஞ்ஞாபப்படுத்த. அதனால சூரியன் நவக்கிரகம் 9 பேரும் சூரியன்ல 8 பேர் சூரியனை பார்ப்பா. பாக்கி சூரியன் 365 சிவனை பார்ப்பா. அது மாதிரி இந்த நந்திக்கு ஒரு காவு தான் இருக்கும். பிரதோஷத்தன்னைக்கு யார் வரதா இருந்தாலும் நந்தி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்பா இந்த வாசல் வழியா நான் வரேன் அப்படின்னு நந்தியை தரிசனம் பண்ணிட்டு வலது காலை எடுத்து வச்சு வந்தோம்னா 21 தலைமுறை சாபம் போகும். பிரதோஷத்தன்னைக்கு தரிசனம் பண்ணா, மாசி மகத்தன்னைக்கு தரிசனம் பண்ணா 21 தலைமுறை செல்வந்தனா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மகா சிவராத்திரி புண்ணிய காலத்துல தரிசனம் பண்ணா 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களால எந்த அஞ்ஞாபம் முடியறதோ முயற்சி பண்ணுங்க. நமஸ்காரம். இவர் தான் கபால விநாயகர் அப்படின்னு பேரு. ஞான விநாயகர் சமஸ்கிருதத்துல
இந்த பிரம்மாக்கே இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையை சொல்றவர் இந்த விநாயகர் தான். இந்த விநாயகருடைய கண் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நேத்திரமானது தேஜஸா தெரியும். குடிச்சதுன்னா கண்ணை சிமிட்டுவார். இந்த தும்பிச்சு கை அப்படியே ஆடுறத உணரலாம். இந்த விநாயகருக்கு வந்து பாதமாகப்பட்டது விசித்திரமா இருக்கும். இப்படி பெரட்டின்னு உட்காந்துருப்பார். சாத்வீகம் இந்த விநாயகர். இந்த முழங்கால் பார்த்தேன்னா காலை பார்த்தா புரியும். விசித்திரமா ஒரு விக்கிரகம் இருக்குன்னா மாற்றங்கள் நிறையா இருக்கும். எப்படி நமக்கு ஞானம் சொல்றது, புத்திசாலித்தனம் நிறையா இருந்ததுன்னா எப்படி கூர்மையாகும், அந்த மாதிரி தான் விசித்திரங்கள் நிகழ்வு இருந்தால் ஜனனத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த ரூபங்களுக்கு உண்டு. அதுதான் அது மாதிரி இந்த ரூபமானது இப்படி இருக்கும் விநாயகர். இந்த விநாயகர் தான் சொல்றார் பிரம்மா கிட்ட இந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையை பத்தி. குழந்தைகள் படிப்பறிவு இல்லாதவன் இந்த விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த கபாலமானது ஞாபக சக்தி இல்லாதவா இந்த விநாயகர் ஞாபக கூர்மை அப்படிங்கிறது அப்படி அதிகமாக்கி கொடுப்பார். அவர் பேரே கபால விநாயகர். சமஸ்கிருதத்துல ஞான விநாயகர்னு பேர். மனிதனை மாதிரியே ரேகைகள்லாம் இருக்கும் விநாயகருக்கு. கையை பார்த்தேன்னா என்னுடைய நகம் விநாயகருடைய நகம், காது ரேகை, கை ரேகை, எல்லா ரேகையும் அப்படியே பிரத்யட்சமா இருக்கும் விநாயகர். இந்த கம்பீர துவனியை பார்க்கலாம். தனித்தனியா இந்த ரேகை ஓட்டுறதை உணரலாம். வேற எங்கேயுமே இப்படி ஒரு ரேகை விசித்திரமாகவும் இந்தையாகும். மனித மாய ரூபம், மிருக ரூபம், மனித ரூபம் அப்படி சொல்லுவார். 3 ரூபம் எடுத்துக்கக்கூடிய மகா விநாயகர். இவர் தான் ஞான விநாயகர்னே பேர். பஞ்சகோபுர ஸ்தூபி தரிசனம்னு சொல்லுவா. அது பார்த்தேன்னா இந்த க்ஷேத்திரத்தில் வரும் பொழுதே மேற்க பார்த்த விநாயகர் இவர். உள்ள வரும்போதே விநாயகரை பார்த்துடுறோம். அடுத்தது அதிசய நிகழ்வு என்னென்னா, எந்த ஊர்லேயுமே மூஞ்சூறு தான் வாகனமாக இருக்கும். பார்த்தேன்னா நந்தி வாகனம். அடுத்தது விநாயகருடைய ஸ்தூபி இந்த பக்கம் ஈத்தாப்புல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பினேல்னாக்கா சுப்பிரமணியர் இருக்கும். வள்ளி தேவ சேனாசமேத சண்முக சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஸ்தூபி. அடுத்தது சிவனுடைய ஸ்தூபி. அப்படியே இந்த பக்கத்தில் நின்றுட்டு அங்கேருந்து பார்த்தேன்னா பார்வதியினுடைய ஸ்தூபி. அடுத்தது சண்டிகேஸ்வரருடைய ஸ்தூபி. பஞ்சகோபுர ஸ்தூபி தரிசனம். மூலாலய கோபுர தரிசனே கோடி புண்ணியே, மூலாலய ஸ்தூபி தரிசனே பூமி சர்வ பாப்ப விநாசனேங்கிறார். கோபுரத்தை பார்த்தா புண்ணியம் கிடைக்கும், பாவங்கிறது மனிதன் தொலைச்சே ஆகணும் சரீரம் முதல். அவன் இந்த ஸ்தூபியனுடைய தரிசனத்தை பார்த்தா பாவம் தொலையும். பஞ்ச கோபுரத்தை நின்ன பொழுதுலே பஞ்சாட்சர மூர்த்தியும் பஞ்சமூர்த்திகளும் விநாயகர் முதல் சுப்பிரமணியர் வரை சண்டிகேஸ்வரர் வரை இப்படி இந்த பஞ்சகோபுர ஸ்தூபி தரிசனம் என்ற ஆலயங்கிறது அதிசயமான க்ஷேத்திரங்கிறது இதுதான். இந்த ஊர் பேர் தேவராஜபுரம்னே பேர். இப்போதைக்கு தேப்பெருமாநல்லூர் ஊர்.